எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th எக்கனாமிக்ஸ், அதில் பாடம் 6க்கான 3 மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி, வணிக வங்கிகளின் கடன் உருவாக்க முறை நுட்பத்தினை எழுதுக. முதல் பாயிண்ட், வங்கிக் கடன் என்பது வாடிக்கையாளர்களின் வைப்புகளிலிருந்து தேவைப்படுவோருக்கு அவர்களின் விண்ணப்பம் மற்றும் ஒப்பந்தத்தின் போல் கடன் மற்றும் முன்பணம் கொடுப்பது ஆகும். வங்கிகள் வழங்கும் கடன்கள் பொருளாதாரத்தில் நிகர பண அளிப்பினை அதிகப்படுத்தும். வணிக வங்கிகள் கேட்பு வைப்புகளின் அளவை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியும். வணிக வங்கிகள் தங்களின் கடன் அல்லது முன்பணம் அளிக்கும் முறை மூலமாக அல்லது சொத்துக்களை வாங்கும் தன்மைகள் மூலமாகவும் தேவை வைப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடிகிறது. வங்கிகள் வைப்புகளை புதிய வைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சாத்தியமாகிறது. வணிக வங்கிகளின் கடன் உருவாக்க முறையின் நுட்பம். முதல் பாயிண்ட், வங்கிக் கடன் என்பது வாடிக்கையாளர்களின் வைப்புகளிலிருந்து தேவைப்படுவோருக்கு அவர்களின் விண்ணப்பம் மற்றும் ஒப்பந்தத்தின் போல் கடன் மற்றும் முன்பணம் கொடுப்பது ஆகும். வங்கிகள் வழங்கும் கடன்கள் பொருளாதாரத்தில் நிகர பணளிப்பினை அதிகரிக்கும். வணிக வங்கிகள் கேட்பு வைப்புகளின் அளவை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியும். வணிக வங்கிகள் தங்களின் கடன் அல்லது முன்பணம் அளிக்கும் முறை மூலமாக அல்லது சொத்துக்களை வாங்கும் தன்மைகள் மூலமாகவும் தேவை வைப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடிகிறது. வங்கிகள் வைப்புகளை புதிய வைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சாத்தியமாகிறது. அடுத்து இரண்டாவது கேள்வி, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. வங்கி அல்லா நிதி அமைப்புகளை பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரொம்ப முக்கியம். வங்கி அல்லா நிதி நிறுவனம் என்பது ஒரு நிதி நிறுவனம். அது முழு வங்கிக்கான உரிமம் கொண்டதும் அல்ல மற்றும் மைய வங்கியால் கண்காணிக்கப்படுவதும் இல்லை. வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் முழுமையாக வங்கி பணிகளை செய்யாமல் மற்ற நிதி பரிமாற்றங்களை மேற்கொள்கிறது. இவைகள் வைப்புகளை பெற்றுக்கொண்டு கடன்களை வழங்குகிறது. மக்களின் சேமிப்பை திரட்டி முதலீட்டு நடவடிக்கைகளுக்கு நிதியுதவி அளிக்கின்றது. சுருங்கச் சொன்னால் இவை கடன் பெற்று கடன் வழங்குகிறது. அவை பண அங்காடியிலும் மூலதன அங்காடியிலும் செயல்படுகின்றன. ஒரு வங்கி அல்லா நிதி நிறுவனம் இரு வகைப்படும். ஒன்று, பங்குச்சந்தை மற்றும் இதர நிதி நிறுவனங்கள். இரண்டாவது வகையில் வருவது நிதி நிறுவனங்கள், நிதி கழகங்கள், சீட்டு நிறுவனங்கள், கட்டிட சங்கங்கள், முதல்நிலை பங்கு வெளியீட்டு நிறுவனங்கள், முதலீட்டு அமைப்புகள், யூனிட் ட்ரஸ்ட் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள். இதுதான் ஒரு வங்கி அல்லா நிதி நிறுவனத்தின் இரு வகைகள். அடுத்து, இது ரொம்ப முக்கியம், கடன் கட்டுப்பாட்டு முறைகளை கூறுக. கடன் கட்டுப்பாட்டு முறைகள் இரு வகை. ஒன்று, கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள், கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். இதில் கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை 3 வகை. வங்கி விகித கொள்கை, வெளிச்சந்தை நடவடிக்கைகள், மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்பு விகிதம். அதே கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகளில் கடன் பங்கீடு, நேரடி நடவடிக்கைகள், நெறிமுறை தூண்டல், விளம்பரப்படுத்துதல், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல், விளிம்பு நிலை தேவை தொகையை மாற்றுதல். இதான் கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். கடன் கட்டுப்பாட்டு முறைகளில் இதுதான் என்னோட சார்ட்டு. அடுத்த கேள்வி, இது ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக உறுதியாக கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். நபார்டு வங்கியின் பணிகள். நபார்டு வங்கி என்பது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் அனைத்து வகையான உற்பத்தி மற்றும் முதலீட்டுக்காக விவசாயம், சிறுதொழில்கள், குடிசை மற்றும் கிராம தொழில்கள், கைவினை தொழில்கள் மற்றும் இதர ஊரக தொழில் நடவடிக்கைகளுக்கான மறு கடனை வழங்குகிறது. நபார்டு வங்கி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் அனைத்து வகையான உற்பத்தி மற்றும் முதலீட்டுக்காக விவசாயம், சிறுதொழில்கள், குடிசை மற்றும் கிராம
தொழில்கள், கைவினை தொழில்கள் மற்றும் இதர ஊரக தொழில் நடவடிக்கைகளுக்கான மறுகடனை வழங்குகிறது. அதில் இரண்டாவது பாயிண்ட் பாருங்கள். இது மாநில கூட்டுறவு வங்கிகள், வட்டார ஊரக வங்கிகள், நிலவள வங்கிகள் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட இதர நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்ட கால கடன்களை வழங்குகிறது. அடுத்த மூன்றாவது பாயிண்ட். கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்களின் பங்கு முதலீட்டை வழங்கும் பொருட்டு மாநில அரசுகளுக்கு 20 ஆண்டு நீண்டகால கடன்களை நபார்டு வங்கி வழங்குகிறது. அடுத்து மைய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது வியாபாரம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான பங்கு மூலதனம் அல்லது கடன் பத்திரங்களை பெற்றிருக்கும் நிறுவனங்களுக்கு நீண்டகால கடனை அளிக்கிறது. அதே மாதிரி நபார்டு வங்கி மைய அரசு, மாநில அரசுடன் திட்டக்குழு, தற்பொழுது நிதி ஆயோக் மற்றும் மைய மாநில அரசுகளின் சிறுதொழில்கள், குடிசை மற்றும் கிராம தொழில்கள், கைவினை தொழில்கள், இதர மிகச்சிறு தொழில்களுக்கு உதவும் நிறுவனங்களை ஒருங்கிணைத்து செயலாற்றும் நடவடிக்கைகளை நபார்டு வங்கி மேற்கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நபார்டு வங்கி வட்டார ஊரக வங்கிகள் மற்றும் துவக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை தவிர்த்த அனைத்து கூட்டுறவு வங்கிகளையும் ஆய்வு செய்யும் பணியினை செய்கிறது. வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான ஆய்வுகளை மேம்படுத்தும் விதமாக ஆய்வு மற்றும் வளர்ச்சி நிதியினை பராமரிக்கிறது. இதுதான் நபார்டு வங்கியோட பணிகள். அடுத்த கேள்வி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய தொழில் நிதி கழகத்தின் பணிகள். இந்திய தொழில் நிதி கழகத்தின் பணிகள். இந்திய ரூபாய் மற்றும் வெளிநாட்டு பணத்தில் நீண்டகால கடன்களை வழங்குகிறது. இந்திய ரூபாய் மற்றும் வெளிநாட்டு பணத்தில் நீண்டகால கடன்களை வழங்குகிறது. வெளியிடப்பட்ட சம உரிமை பங்குகள், முன்னுரிமை பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களுக்கு ஒப்புறுதி அளிக்கிறது. சம உரிமை பங்குகள், முன்னுரிமை பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை இந்திய தொழில் நிதி கழகம் வாங்குகிறது. இறக்குமதி செய்யப்படும் மற்றும் இந்தியாவிலிருந்து வாங்கப்படும் தொழில்துறை இயந்திரங்களுக்கான பணத்திற்கு உத்தரவாதம் அளிக்கின்றது. இறக்குமதி செய்யப்படும் மற்றும் இந்தியாவிலிருந்து வாங்கப்படும் தொழில் இயந்திரங்களுக்கான பணத்திற்கு உத்தரவாதம் அளிக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து அந்நாட்டின் பணத்தில் வாங்கப்படும் கடன்களுக்கான உத்தரவாதத்தையும் அளிக்கிறது. அடுத்தது இந்த கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பணச்சந்தையும் மூலச்சந்தைக்கும் உள்ள வேறுபாடு. பணச்சந்தை பாருங்கள், அதிக நீர்மைத்தன்மை கொண்டதும் குறுகிய காலத்தில் முதிர்ச்சியுறுவதுமான நிதிக்கருவிகளை கையாளும் சந்தையே பணச்சந்தை. நீண்டகால நிதிக்கருவிகளை வாணிகம் செய்யும் சந்தை மூலதன சந்தை. ஒரு நாள் முதற்கொண்டு ஒரு வருடத்திற்குள் முதிர்ச்சி அடையும் நிதிக்கருவிகள் இச்சந்தையில் கையாளப்படுகிறது பணச்சந்தையில். ஆனால் மூலதன சந்தையில் உற்பத்தி நோக்கில் நிறுவனங்கள் மற்றும் அரசுக்கு தேவைப்படும் நிதியினை திரட்டும் இடமாக மூலதன சந்தை இருக்கிறது. பணச்சந்தையில் இங்கு கையாளப்படும் நிதிக்கருவிகள் அரசு பத்திரங்கள், வணிக பத்திரங்கள், அழைப்பு பணம், வைப்பு சான்றுகள், வங்கியாளர் ஏற்புகள், இதெல்லாம் பணச்சந்தை. மூலதன சந்தையில் பயன்படுத்தப்படும் பாரம்பரிய நிதிக்கருவிகள் கடன் பத்திரங்களும் சம பங்குகளும் ஆகும். மாற்று சீட்டுகள், மறுவாங்கல் ஒப்பந்தங்கள், கருவூல உறுதி சீட்டுகள், அந்நிய செலாவணிகள் போன்றவை பணச்சந்தை. மூலதன சந்தைங்கிறது அந்நிய செலாவணி, முன்பே வர்த்தகம் மற்றும் இதர கடன் சாதனங்களும் அடங்கும். அடுத்து இந்த பாடத்தில் கடைசி கேள்வி, பணமதிப்பு நீக்கத்தின் நோக்கங்களை குறிப்பிடுக. பணமதிப்பு நீக்கத்தோட முதல்ல பாருங்கள். பணமதிப்பு நீக்கம் என்பது அரசின் சட்டப்பூர்வ பணத்தொகுப்பிலிருந்து குறிப்பிட்ட அளவிலான பணத்தின் மதிப்பை செல்லாது என அறிவிக்கும் ஒரு செயல். பணமதிப்பு நீக்கம்னா என்ன? அரசின் சட்டப்பூர்வ பணத்தொகுப்பிலிருந்து குறிப்பிட்ட அளவிலான பணத்தின் மதிப்பை செல்லாது என அறிவிக்கும் செயலாகும். அந்த பணம் பண சுழற்சியிலிருந்து நீக்கப்பட்டு அந்த இடத்தில் வேறு வடிவிலான பணம் இடம்பெறும். இந்தியாவில் 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் நாள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 1000 மதிப்பிலான காகிதம் மதிப்பு நீக்கப்பட்டது. அவ்வாறு மதிப்பு நீக்கப்பட்ட பணத்தின் மொத்த மதிப்பில் 99% இந்திய ரிசர்வ் வங்கிக்கு திரும்பியது. இப்போ பணமதிப்பு நீக்கத்தின் நோக்கங்கள் பாருங்கள் என்னென்னு.
கருப்பு பணத்தை ஒழிப்பது, லஞ்சத்தை தடுப்பது, தீவிரவாதத்திற்கு பணம் செல்வதை தடுப்பது, கள்ளப்பணத்தினை தடுப்பது. அப்போ கண்டிப்பாக இந்த கேள்வி உறுதியாக கேட்பாங்க. பணமதிப்பு நீக்கத்தின் நோக்கங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேள்வி கண்டிப்பாக 3 மார்க் வரும். இதோட 6வது பாடம் 3 மார்க் கொஸ்டின் 12th எக்கனாமிக்ஸில் முடிவடைந்தது. தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் 12th ஹிஸ்ட்ரிக்கான முதல் பாடம், 2ஆம் பாடம், 3ஆம் பாடம், இந்த 3 பாடமும் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் என அனைத்துமே தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. அதையும் போய் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இதை எக்கனாமிக்ஸுக்கும் தொடர்ந்து நம்ம காணொளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.